அனைவருக்கும் வணக்கம். தொடர்ச்சியாக 5-6 நாளாக நம்ம கிச்சனில் காரசாரமான உணவுகளையே பார்த்துட்டு வந்தோம். இன்றைக்கி வித்தியாசமான ஒரு டிஷ் இன்றைக்கி செய்யலாம்னு இருக்கேன். பொதுவாகவே நம்ம வீடுகளில் இருக்க சின்ன குழந்தைகள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லோரும் விரும்பி சாப்பிட்ற ஒரு சுவை அப்படின்னா இனிப்பு சுவை பிடிக்காதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க. அந்த வகையில் இன்றைக்கி நம்ம ஒரு இனிப்பு தான் செய்ய போகிறோம். என்னென்னா ரசகுல்லா. இன்றைக்கி நான் எங்கள் வீட்டில் ரசகுல்லா செய்ய போகிறேன். வாங்க அந்த ரசகுல்லா எப்படி செய்யலாம், அதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவை அப்படிங்கிறத நம்ம விரிவாக நம்ம கிச்சனில் போய் பார்ப்போம். ரசகுல்லா செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள்: பால் 1 லிட்டர், சீனி 1/2 கிலோ, ஒரு எலும்புச்சம்பழம், கடைசியாக பாகு காய்ச்சறதுக்கு தேவையான தண்ணீர். முதல்ல அடுப்பை ஆன் பண்ணிக்குவோம். அப்புறம் ஒரு சட்டியில் பாலை வச்சு அடுப்பில் ஏற்றிக்குவோம். இப்போ பால் நல்லா கொதிக்கட்டும். பாருங்கள், பால் நல்லா கொதிக்குது. இப்போ லெமன் புழிஞ்சு விட்டுக்குவோம். இப்போ கரண்டி வச்சு நல்லா கிளறி விடுவோம். பாருங்கள், பால் நல்லா திறந்து வருது. முழுசாக பால் திறந்து பால் தனியாக கோவா தனியாக வர வரைக்கும் நல்லா கிளறி விட்டுக்குவோம். பாருங்கள், நல்லா தண்ணி நல்லா பிரிஞ்சு வந்துடுச்சு. அந்த கோவா மட்டும் தனியாக நல்லா தெரியுது. இந்த நேரத்தில் இதை அடுப்பை அமர்த்திட்டு ஒரு பாத்திரத்தில் வடிகட்டி எடுத்துக்குவோம். ஒரு வெள்ளை துணியில் நல்லா வடிகட்டி எடுத்துக்குவோம். இந்த மாதிரி நல்லா புழிஞ்சு விட்டுக்கோங்க. நல்லா புழிஞ்சு விட்டதுக்கப்புறம் இதை கொஞ்சம் தண்ணி ஊற்றி அலசிக்குவோம். ஏன்னா இதில் நம்ம லெமன் புழிஞ்சு விட்டுக்கோம். அந்த லெமனோடைய வாடை இதில் இருக்கும். நம்ம தண்ணி ஊற்றி அலசும் போது அந்த வாடை போயிடும். அதனால் இதை கொஞ்சம் தண்ணி ஊற்றி இப்போ அலசிக்குவோம். தண்ணி ஊற்றியாச்சு. இப்போ நல்லா அதை அலசி நல்லா புழிஞ்சு விட்டுருவோம். அப்போ தான் நமக்கு லெமன் வாடை தெரியாது. இப்போ தண்ணியை நல்லா புழிஞ்சிட்டு ஒரு துணியில் நல்லா டைட்டாக கட்டி வச்சுருக்கேன். இந்த ஒரு மணி நேரம் நல்லா தொங்க விட்டு ஆற விடுவோம். அதுக்கப்புறம் இதை பிசைஞ்சு உருட்டி ரசகுல்லா செய்வோம். இப்போ நம்ம தொங்க விட்டு 1 மணி நேரத்துக்கு மேலே ஆயிடுச்சு. இப்போ ஒரு பாத்திரத்தில் போட்டு நல்லா ஸ்மாஷ் பண்ணிக்குவோம்.
இப்போ சின்ன சின்ன உருண்டையாக உருட்டிக்கலாம். நல்லா வெடிப்புழு அதளவுக்கு உருட்டுக்கு போட்டுக்கோங்க. நம்ம பிசைஞ்ச மாவை வந்து இப்படி சின்ன சின்ன உருண்டைகளாக உருட்டியாச்சு. இனி வந்து நம்ம வந்து சீனி பாகு காய்ச்சி அதில் வந்து இந்த பால்ஸில் போட்டு ரசகுல்லா செஞ்சிடலாம். ஒரு பாத்திரத்தை அடுப்பில் வச்சுக்குவோம். அடுப்பை ஆன் பண்ணிடுவோம். அடுப்பை ஆன் பண்ணிவிட்டு ஒரு 1 லிட்டர் தண்ணி ஊற்றிக்குவோம். தண்ணியை நல்லா கொதிக்க விடுவோம். ஜீனிங்க இப்போ அதில் ஜீனி கலந்து சேர்த்துக்குவோம். நல்லா கிளறி விடுவாங்க. ரசகுல்லா செய்கிறதுக்கு வந்து பாகு ரொம்ப கெட்டியாக காய்ச்ச வேண்டியதில்லை. ஜீனி நல்லா கரைஞ்சி ஓரளவுக்கு வந்து ஒரு கம்பி பதத்துக்கு வந்தாலே போதுமானது. அதுக்கப்புறம் வந்து நம்ம அந்த பால்ஸை ஜீராவில் போட்டு ஜீனி நல்லா கரைஞ்சி கொதிக்க ஆரம்பிச்சிச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம பால்ஸ் அதில் போட்டுருவோம். இப்போ உருட்டின பால்ஸ் அப்புறம் வந்து ஜீராவில் போட்டாச்சு. இனி வந்து ஒரு தட்டை வச்சு மூடி ஒரு 1/4 மணி நேரத்துக்கு நல்லா வேக விட்டுருவோம். இப்போ நம்ம தட்டு போட்டு மூடி வச்சு 10 நிமிஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு. இப்போ ரெடி ஆயிடுச்சான்னு பார்ப்போம். சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நம்ம போடும்போது எந்த சைஸில் இருந்துச்சு இப்போ நல்லா பெருசாக டபுள் மடங்கு பெருசாகிடுச்சு பாருங்க. அவ்வளோதான், ரசகுல்லா ரெடி ஆயிடுச்சு. இப்போ அடுப்பு அமர்த்திக்கலாம். இன்றைக்கி நம்ம ரசகுல்லா எப்படி செய்யறதுன்னு பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நீங்களும் உங்கள் வீட்டில் இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வருது, டேஸ்ட் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்து உங்களை இன்னொரு வீடியோவில் நான் சந்திக்கிறேன். அதுவரை நன்றி, வணக்கம்.